شكرا يا ربي شكرا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பரிமாறிக்கொள்ள போகிறோம். இஸ்லாத்திலே ஈமான் என்று சொல்வார்கள். ஈமான் என்றால் இறைவனை நம்புவது. இறைவன் அல்லாத, கண்ணுக்கு தெரியாத, அறிவால் சிந்திக்க முடியாத வேறு சில விஷயங்களையும் நம்புவது. இதற்கு பெயர் நம்பிக்கை என்று தமிழிலே நாம் சொல்வோம். நாம் இறைவனை நம்புவதாக இருந்தால் இறைவன் சம்பந்தமான சர்ச்சைகளும் கேள்விகளும் புதிர்களும் உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. இறைவன் எத்தனை பேரு இருக்கிறானா இல்லையா, எங்க இருக்கிறான், கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, வர்ணனைகள் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். சுருக்கமாக இறைவனை நம்புவது எப்படி? இறைவன் கண்ணால் பார்க்க முடியுமா, அல்லது இறைவனை கண்ணால் பார்த்தாதான் நம்ப வேண்டும் என்றிருந்தால் அது நம்பிக்கையா என்பதை நாம் அழுத்தமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு முதலிலே நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை கண்கூடாக நேரடியாக பார்த்தால் அதற்கு பெயர் பார்வை, நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்பது ஒரு பொருளை கண்ணால் பார்க்காமலேயே அறிவால் சிந்தனையால் ஏற்றுக்கொண்டு இருப்பதாக நம்புவதற்கு பெயர் நம்பிக்கை. இறைவனை நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்புவதுதான் ஒரு அறிவுடைமையான நியாயமான விஷயமும் கூட. நாம் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன்தான் இறைவன் என்பது உண்மை. ஆனால் முஸ்லீமாக இஸ்லாத்தில் இல்லாத மக்களிடத்திலே இறைவன் சம்பந்தமான செய்திகளை சொல்லுகிற பொழுது அந்த நம்பிக்கைகளையும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டியது இருக்கும். எப்படி நம்ப வேண்டும்? இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் நம்ப வேண்டும். அப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் நம்புகிறோம் பார்ப்போம். நம் உடல் இருக்கிறது. ஒரு சமீபத்தில் படித்த வரிகளில் ஒன்று, இந்த உலகத்திலேயே வாசனை உள்ள பொருள் என்ன தெரியுமா? உயிர். ஏனென்றால் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் நாரி போய் விடுகிறது. அதைவிட சிறந்த வாசனை ஒன்றும் இருக்காது என்று இந்த வரிகளை பார்த்தேன். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு உடம்பில் உயிர் இருக்கிறது. இந்த உயிர் தான் நம்மை பேச வைக்கிறது, பார்க்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் இந்த உடல் அப்படியே இருக்கிறது, உயிர் மட்டும் போய்விட்டது. இந்த மனிதனுக்கு பெயர் என்ன? அவ்வளவு பெரிய திறமைசாலி, எத்தனையோ சாதனைகள் படைத்தவர், விளையாட்டு வீரர், கல்வியாளர், அறிஞர், விஞ்ஞானி, எத்தனையோ துறைகளில் சிறந்து விளங்கிய மனிதன். ஆனால் உயிர் மட்டும் போய்விட்டால் அவருக்கு பெயர் அறிஞர் அல்ல, விஞ்ஞானி அல்ல, பிணம். ஏனென்றால் உயிர் இல்லை. சரி, இதை நம்புகிறோம். ஒரு மனிதன் கிடந்த கிடப்பில் இருந்தால் பிணம் என்றும், செயல்பட்டால் நடமாடினால் மனிதன் என்றும், உயிர் உள்ளவன் என்றும் சொல்லுகிறோமே. அந்த உயிரை எங்கே பார்த்தோம்? எங்கே இருக்கிறது? அதன் துவக்கம் என்ன? அதன் முடிவு என்ன? எங்கிருந்து அது வேலை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தெரியாது. நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோம். ஒரு மனிதனை அவன் அனுபவிக்கக்கூடிய சுகம், அவன் அனுபவிக்கக்கூடிய வேதனை, ஒருவன் சொல்லுகிறான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம், நாம் உணர்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். சரி, அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? உள்ளத்தில் செயல்படக்கூடிய, அவரை உற்சாகத்தோடு வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் முகவரி தான் என்ன? பார்க்க முடியுமா? முடியாது. ஒருவர் அழுகிறார், துவண்ட மனதோடு, தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார், சொல்லுகிறார், நான் பயங்கரமான வருத்தத்தில் இருக்கிறேன், சோகத்தில் இருக்கிறேன். நம்புகிறோமா இல்லையா?
நமக்கு வருத்தம் வருகிறதா இல்லையா? அந்த வருத்தத்தை யாருடைய கண்ணிலும் காட்ட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம் கண்ணால் பார்த்தால், அப்படி பார்த்த பிறகு நம்பினால், நம்புவதாக சொன்னால் அது பேர் நம்பிக்கை இல்லை. அதே போலத்தான் நம்முடைய உடலிலே உயிரை பார்க்க முடியாது, நம்முடைய உடலிலே வேதனைகளையும் சுகத்தையும் யாராலும் காட்டவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படி இருக்கிற பொழுது இறைவனை பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்வது அது அறிவுடைமையான விஷயம் கிடையாது. ஏனென்றால் பார்க்காமலேயே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் தமிழில் நம்பிக்கை என்கிறோம், அரபியில் ஈமான் என்கிறோம். எனவேதான் இஸ்லாம் அடிப்படையில் ஆழ் மனதில் இந்த நம்பிக்கையை அழுத்தமாக பதிய வைக்கிறது. ஒரு மனிதன் இறைவன் சம்பந்தமான தடுமாற்றத்தில் இருந்தால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் தடுமாற்றத்திலேயே இருப்பான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் எப்பொழுது முழுமை பெறுகிறான் என்றால் இறைவனை நம்புகிறானே, இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புகிறானே, அவன் பார்க்கவில்லை ஆனால் நம்புகிறான், அப்பொழுதுதான் அந்த மனிதன் முழுமை பெறுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் முழுமை பெற்றால் மட்டும்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். இறைவனை நம்பினால் மட்டும்தான் இறைவனுடைய அத்தனை அறிவுரைகளையும் அவனால் ஏற்க முடியும். இறைவன் இல்லை, ஏனென்றால் நான் பார்க்கவில்லை, நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் இறைவனுடைய நம்பிக்கையிலிருந்து விலகி இருந்தால் இறைவனுடைய அறிவுரைகளை ஏற்க மாட்டான், சிறந்த வாழ்க்கை வாழவும் மாட்டான். எனவே நாம் சமீபத்திலே பார்க்கிறோம், சில நேரங்களிலே காட்சிகளிலே கண் கலங்கி போகிறோம். சினிமா சீரியல்கள் எல்லாம் பல வீடுகளிலே குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சீரியலில் ஆஜராக விட்டால் வாழ்க்கையில் ஏதோ பெரிய குறை வைத்ததாக எல்லாம் நினைக்கிறோம். அந்த காட்சியை பார்க்கிறோம், அங்கே சோக காட்சிகள், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய பாத்திரம் ஆணோ பெண்ணோ பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த சோகம் நம்மையும் தாக்குகிறது. நாம் சில நேரங்களிலே கண் கலங்கி போகிறோம். என்ன தெரியுமா? அவர் உள்ளத்தால் கலங்குகிறார், வருத்தப்படுகிறார். வருத்தம் உண்மை என்பதை நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நம்மையும் சேர்த்து தாக்குகிறது. நாம் கண்ணால் சோகத்தை பார்க்கவில்லை, அவருடைய மன வருத்தத்தை நாம் கண்ணால் பார்க்கவில்லை. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புரியும், இறைவன் இருக்கிறான், அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனால் அப்படி கண்ணுக்கு தெரியாத இறைவனை நம்புவதற்கு பெயர்தான் நம்பிக்கை, ஈமான். அப்படி இல்லாவிட்டால் அது ஈமானும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அப்படி நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்து விட்டால் இந்த உலக வாழ்க்கையிலே பல நேரங்களில் பல கட்டங்களில் நமக்கு வெறும் சந்தேக கேள்விக்குறிகள் மட்டுமே நம்மை வாட்டி எடுக்கும். முழுமையான எந்த தெளிவும் இல்லாமலேயே நாம் வாழ்ந்து முடிப்போம். எனவே அல்லாஹ் என்ற ஒரு இறைவன், அவன்தான் உண்மையான இறைவன், அவன்தான் இந்த அகலத்தை படைத்தான், அவன்தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தான், நம்மை படைத்தான். ஆனால் நம்மால் அவனை பார்க்க முடியாது, நம்முடைய உயிர் போல. ஆனால் நம்ப வேண்டும். அதற்கு பெயர்தான் நம்பிக்கை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா உள்ளத்திலே எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த நம்பிக்கைகள் முழுமையாக, இறைவனும் இறைவன் அல்லாத எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்ற பிடிவாதம் இல்லாமல் மறைமுகமான கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நம்பி முழுமையான வாழ்க்கை வாழும் வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.